ஹை ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் எம்எஸ் டார்கெட் டிஎன்பிசி. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம தமிழ் ஓல்டு புக் இலக்கணம் இருக்குது இல்லைங்களா, அதில் 6th 7th வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம 8th தமிழ் இலக்கணம் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 100 கொஷின் பார்க்க போகிறோம். இங்கே வந்து மென்ஷன் பண்ண மறந்துட்டு ஓகேங்களா. 8th ஓல்டு புக்கு தமிழ் இலக்கணம் வந்து 100 கொஷின் ஓகேங்களா. ஆல்ரெடி வந்து 6th and 7th ரெண்டும் சேர்த்து ஒரு 100 கொஷின் கொடுத்துருப்பேன். அதை பார்க்காதவங்க வந்து பிளேலிஸ்ட் வந்து க்ரியேட் பண்ணியிருப்பேன். அதை வந்து செக் பண்ணி பார்த்துருங்க. இப்போது நம்ம 8th தமிழ் இலக்கணம் வந்து நம்ம பார்க்க போகிறோம். புதுசாக யாருன்னா பார்க்குறீங்கன்னா ஓகேங்களா, அவங்களுக்கு நான் சொல்லிடுறேன் நம்ம எப்படி கொண்டு போக போகிறோம். நம்ம சேனல்னால் ஜிஎஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட் ரிவிஷன் மாதிரி முக்கியமான கொஷின்லாம் எடுத்து வீடியோவாக கொடுக்குறோம். தென் வந்து தமிழுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு பக்கம் அவுட் சோர்ஸ் வீடியோ கொடுத்துட்ருக்கோம், இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஆல்ரெடி இருக்கு இல்லைங்களா புக் சோர்ஸு. அதில் ஃபஸ்ட்டு நம்ம ஓல்டு புக் ஃபினிஷ் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன். 6th 10th வரைக்கும் இருக்கிற ஓல்டு புக் இலக்கணம், அதுக்கப்புறம் 6th 12th இருக்கக்கூடிய நியூ புக் இலக்கணம் தான் நான் சொல்லியிருக்கேன், ஃபுல்லாக கிடையாது. இலக்கணம்னா நீங்கள் ஒவ்வொரு இயலுக்கு பின்னாடி இருக்கிற இலக்கணம், புக் பேக்கு, கலைச்சொற்கள் இது எல்லாமே கவர் ஆகிடும். தென் வந்து செய்யுள் உரைநடையெல்லாம் எப்படி படிக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா அவங்களே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, புக்கில் இருக்கிறது தான் கேட்க போகிறோம், அந்த டாபிக் மட்டும் தான் கேட்க போகிறோம்னு சொல்லிட்டு அது மட்டும் படிச்சுக்கோங்க, அட்டை டு அட்டை படிக்காதீங்கன்னு நான் சொல்லியிருப்பேன். அதில் வந்து நம்ம அடுத்து அலகு 1லேருந்து அலகு 7 இது போல் வந்து நம்ம ரிவிஷன் பண்ணிட்டு போகிறோம்னு அதுவும் சொல்லிட்டேன். தென் வந்து ஒரு பக்கம் அவுட் சோர்ஸ் எங்கெங்கே குரூப் 4க்கு 2025 எடுத்து கேட்டிருக்காங்களோ அதோட அவுட் சோர்ஸும் நான் எடுத்து உங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன். அதோட புக் பிடிஎஃப்பும் நான் டெலகிராமில் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன், வீடியோவாகவும் கொடுத்துருக்கேன். புதுசாக இதெல்லாம் பார்க்குறீங்கன்னா அதை செக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு 50 நாள் வந்து அந்த குரூப் 2க்கு ஃபஸ்ட்டு 50 நாள் இருக்கீங்களா, அந்த 50 நாள் வந்து உங்களுக்கு நான் ஜிஎஸ்க்கும் தமிழுக்கும் ரிவிஷன், அடுத்து லாஸ்ட் 20 நாள் வந்து உங்களுக்கு பிடிஎஃப் கொடுத்து டெஸ்ட் வைக்கிற மாதிரி ஜிஎஸ்க்கும் தமிழுக்கும் நான் பிளான் பண்ணி சொல்லியிருந்தேன். இதெல்லாம் நம்ம சேனலில் அடுத்தடுத்து வரும், ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது 8th தமிழ் இலக்கணத்துலேருந்து ஓல்டு புக் ஓகேங்களா, நியூ புக் இல்லை, ஓல்டு புக் இலக்கணத்தில் 100 கொஷின் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தென் நம்ம சேனல் என்ன புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. பிடிஎஃப்லாம் டவுன்லோட் பண்ணிக்கணும்னு நினச்சிங்கன்னா டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. வாங்க முதல் வினா பார்க்கலாம். கண்ணனுக்கு வேலை கிடைக்கவில்லை, உணவுக்கே தாளம் போடுகின்றான். கண்ணனுக்கு வேலை கிடைக்கவில்லை, உணவுக்கே தாளம் போடுகின்றான். இங்கே தாளம் போடுதல் என்பது துன்பப்படுதல், அதாவது மரபு தொடர்கள், பழமொழிக்கு ஏற்ற பொருளறிதல், அந்த டாப்பிக்கில் கவர் ஆகும் இது ஓகேங்களா. தாளம் போடுகின்றான் என்றால் துன்பப்படுதல் என்பது அர்த்தம். முருகனுக்கு கயிறு திரிப்பதே வேலையாகி விட்டது. முருகனுக்கே கயிறு திரிப்பதே வேலையாக விட்டது. கயிறு திரிப்பதுனா இல்லாதனை சொல்லுதல், பொய் சொல்கிறது, அளந்து விடுறது, இதெல்லாம் வந்து இதில் வரும். இல்லாததை சொல்கிறது தான் கயிறு திரிப்பது. பாவேந்தர் பாரதிதாசன் தமிழ் இலக்கிய வானில் கொடிக்கட்டி பறந்தார். கொடிக்கட்டி பறந்தார்னா தனி புகழோடு வாழ்ந்தார். பாவேந்தர் பாரதிதாசன் தமிழ் இலக்கிய வானில் கொடிக்கட்டி பறந்தார் அப்படின்னா தனி புகழோடு வாழ்ந்தார். தான் பணத்தை திருடவில்லை என்று கண்ணன் முதலை கண்ணீர் வடித்தான். அப்படின்னா முதலை கண்ணீர்னா என்ன? பொய் அழுகை, ஏமாற்றுதல். தான் பணத்தை திருடவில்லை என்று கண்ணன் முதலை கண்ணீர் வடித்தான் என்றால் பொய் அழுகை, ஏமாற்றுதல். செய்தி தெரியுமா, வேலனுக்கு ஆணை வந்துவிட்டது. செய்தி தெரியுமா, வேலனுக்கு ஆணை வந்துவிட்டது அப்படின்னா வேலை கிடைச்சிருச்சுன்னு அர்த்தம். வேலை கிடைச்சிருச்சு. அவன் குடும்பம் டேஷ் ஊருக்கே தொண்டாற்றி வருகிறது. அவன் குடும்பம் டேஷ் ஊருக்கே தொண்டாற்றி வருகிறது அப்படின்னா வாழையடி வாழையாக, தலைமுறையாக ஊருக்கு வந்து அவங்க சோசியல் சர்வீஸ் செய்து தான் அவங்களோட வேலை அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அலுவலகத்தில் வேலை நேரத்தில் தூங்கியதால் கந்தனுக்கு டேஷ் என்னாச்சு, சீட்டு கிழிந்து விட்டது, அவனோட வேலை போயிடுச்சு. அலுவலகத்தில் வேலை நேரத்தில் தூங்கியதனால் கந்தனுக்கு டேஷ் சீட்டு கிழிந்து விட்டது. அடுத்து கதிரவனுக்கு உலகில் நடப்பது எதுவும் தெரியாது. அவன் ஒரு புத்தக பூச்சி. கதிரவனுக்கு உலகில் நடப்பது எதுவும் தெரியாது, அவன் ஒரு புத்தக பூச்சி. நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன், அவுட் சோர்ஸ் பற்றி கவலைப்படாதீங்க, நான் 1 by 1 எடுத்து கொடுத்துருக்கேன். அவுட் சோர்ஸே நினச்சி நம்ம கையில் இருக்கிறத படிக்காமல் விட்டுறாதீங்க, நான் அதுதான் சொல்கிறேன் ஓகேங்களா. 6th to 10th இருக்கிற இலக்கணம், 6th to 12th இருக்கிற இலக்கணம், தென் வந்து அலகு 1லேருந்து அலகு 7 நம்மக்கிட்ட என்ன சோர்ஸ் இருக்கோ அதை முதல்ல படித்து முடிச்சிருங்க. அதிலிருந்தே 50 to 60 கொஷின் கேட்பாங்க. இந்த 50 to 60 கொஷின் நீங்கள் படிக்கிறதுனால மேற்கொண்டு உங்களால் கெஸ் பண்ணி ஒரு 20 கொஷின் போட முடியும். அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100க்கு 75+ up to 80 வரைக்கும் எடுக்கலாம். மீதி இருக்கிற 20 வந்து அவுட் சோர்ஸ்லேருந்து வருது ஓகேங்களா, நமக்கு தெரியாத மாதிரி வருது. அதில் நீங்கள் கெஸ்ஸிங்கில் போட்டிங்கன்னா கூட உங்களால் 100க்கு 85 to 85 ரீச் பண்ண முடியும் ஓகேங்களா. அதனால் அவுட் சோர்ஸ் பற்றி கவலைப்படாமல் நம்ம கையில் இருக்கிறத ஃபஸ்ட்டு படித்து முடிச்சிடுங்க ஓகேங்களா.
சிறு வயதிலேயே பெண்களுக்கு திருமணம் செய்வது என்று என்ன ஆயிடுச்சு, மலையேறிடுச்சு. ஓகேங்களா, சிறு வயதிலேயே பெண்களுக்கு திருமணம் செய்வதே மலையேறி விட்டது. யாரும் இது போல் இப்போ செய்யறதில்ல. பெண்கள் நிறைய படிக்கிறாங்க. இப்போ சொல்லப்போனால் முருகன் கையில் இருந்த பொருளை இழந்து விட்டான். முருகன் கையில் இருந்த பொருளை இழந்து விட்டான். அவன் பெருஞ்செலவாணி. அவன் ஒரு பெருஞ்செலவாணி. கீழ்காணும் பாடலை படித்து வினாக்களுக்கு விடையளிக்க. நாடும் மொழியும் நமதிரு கண்கள் நாம் தினம் போற்றி வணங்கிடுவோமே, கூடும் அன்பினில் வேற்றுமை மறந்தே குலவிடுவோமே. இந்தியர் என்ற தேடிய சுதந்திர பயிரின் வேலி தூய நல் ஒருமைப்பாடே ஆகும். ஓடிடும் வேற்றுமை நோயே உரிய ஒருமைப்பாடேனும் மாமருந்திலே. நாடும் மொழியும் நமதிரு கண்கள் நாம் தினம் போற்றி வணங்கிடுவோமே, கூடும் அன்பினில் வேற்றுமை மறந்தே குலவிடுவோமே. இந்தியர் என்ற தேடிய சுதந்திர பயிரின் வேலி தூய நெல் ஒருமைப்பாடே ஆகும். ஓடிடும் வேற்றுமை நோயே உரிய ஒருமைப்பாடென்னும் மாமருந்தாளே. இதிலிருந்து நமக்கு கொஷின் கேட்டிருப்பாங்க, ஆன்சர் பண்ணணும். நமது இரு கண்களாக கருதப்படுவன நாடும் மொழியும். நமது இரு கண்களாக கருதப்படுவன நாடும் மொழியும். தினம் என்பதற்கு இணையான தமிழ்ச்சொல். தினம் என்பதற்கு இணையான தமிழ்ச்சொல் நாள். தினம் என்பதற்கு இணையான தமிழ்ச்சொல் நாள். வேற்றுமை என்பதன் எதிர்ச்சொல் ஒற்றுமை. வேற்றுமை என்பதன் எதிர்ச்சொல் ஒற்றுமை. பாடலில் இடம்பெற்றுள்ள உரிய சொல்லை எடுத்தெழுதுக. பாடலில் இடம்பெற்றுள்ள உரிய சொல் மாமருந்து. மா மருந்து. சுதந்திரம் சுதந்திரம். இவ்விரண்டுனுள் எது சரி? சுதந்திரம் சுதந்திரம். எது சரி அப்படின்னு கேட்டிங்கன்னா சுதந்திரம். தீ வராது, சுதந்திரம். சுதந்திரம் என்பது தான் கரெக்டு. கயல்விழி திருக்குறளை படித்தால் எவ்வகை தொடர்? கயல்விழி திருக்குறளை படித்தால் என்பது செய்வினை தொடர். கயல்விழி திருக்குறளை படித்தால் என்பது செய்வினை தொடர். திருக்குறள் கயல்விழியால் படிக்கப்பட்டது. இது செயபாட்டு வினைத்தொடர். செயபாட்டு வினைத்தொடர். ஓகேங்களா, செய்வினைக்கும் செயபாட்டு வினைக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் சொல்கிறேன், ஷார்ட்கட் ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கே கயல்விழி திருக்குறளை படித்தால் இது இரண்டாம் வேற்றுமை உருபு வரும். உருபு வந்தால் அது செய்வினை தொடர், அது செய்பவரை முன்னிறுத்தும். அடுத்து திருக்குறள் கயல்விழியால் படிக்கப்பட்டது. ஆள் என்பது மூன்றாம் வேற்றுமை உருபு. பட்டது படு பட்டது பெரு பட்டதுன்னு ஃபினிஷ் ஆகும். இது செய்பொருளை முன்னிறுத்தும். இது செயபாட்டு வினைத்தொடர். அடுத்து கபிலர் குறிஞ்சிக்களியை ஏற்றினார். கபிலர் குறிஞ்சிக்களியை ஏற்றினார் என்பது செய்வினை தொடர். செய்வினை தொடர். குறிஞ்சிக்களி கபிலரால் இயற்றப்பட்டது. செயபாட்டு வினைத்தொடர். செயபாட்டு வினைத்தொடர். நல்லா உங்களுக்கு செய்வினைக்கும் செயபாட்டு வினைத்தொடருக்கும் டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தது வாழ்த்துதல் வேண்டுதல் கட்டளையிடுதல் வைதல் ஆகிய பொருள்களில் வருதல் என்ன வரும்? ஓகேங்களா, வாழ்த்துதல் வேண்டுதல் கட்டளையிடுதல் வைதல் ஆகிய பொருள்களில் என்ன வரும்னு கேட்குறாங்க. விழைவு தொடர் வரும். வாழ்த்துதல் வேண்டுதல் கட்டளையிடுதல் வைதல் ஆகிய பொருள்களில் வருவது விழைவு தொடர். முயற்சி திருவினையாக்கும் என்பது ஆன்றோர் மொழி. முயற்சி திருவினையாக்கும் என்பது ஆன்றோர் மொழி. இது எவ்வகை தொடர்? முயற்சி திருவினையாக்கும் என்பது ஆன்றோர் மொழி. இது எவ்வகை தொடர்னு கேட்குறாங்க. செய்தி தொடர். அவங்க ஒரு இன்ஃபர்மேஷன் தான் கொடுத்துருக்காங்க. செய்தி தொடர். நீடூழி வாழ்க. நீடூழி வாழ்க என்பது விழைவு தொடர். அதாவது வாழ்த்துதல் வைதல் வேண்டுதல் விதித்தல்ல வந்துச்சுன்னா விழைவு தொடர். நீடூழி வாழ்க என்பது விழைவு தொடரில் வாழ்த்துதலில் வருது. அடுத்து கண்ணன் பாடம் படித்திலன். கண்ணன் பாடம் படித்திலன் எவ்வகை தொடர் கேட்குறாங்க. இது எதிர்மறை தொடர். எதிர்மறை தொடர். கண்ணன் பாடம் படித்திலன் என்பது எதிர்மறை தொடர். எதிர்மறையிலே இது செய்தி தொடராக கூட வரலாம். ஓகேங்களா. கண்ணன் பாடம் படித்தான். கண்ணன் பாடம் படித்தான். இது உடன்பாட்டு தொடர். செய்தி தொடரில் உடன்பாட்டு தொடர். என்னே அருவியின் அழகு. என்னே அருவியின் அழகு உணர்ச்சி தொடர். உணர்ச்சி தொடர். சரியான அகரவரிசை சொற்களை தேர்வு செய்க. சரியான அகரவரிசை சொற்களை தேர்வு செய்க. இங்கே பாருங்கள், காவரிசை கொடுத்துருக்காங்க. காவரிசையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இதை எடுத்து எழுதிக்குங்க. கா கா கி கி கு கு கே கே கை கோ கோ கவு இந்த வரிசையை எடுத்து எழுதிட்டிங்கன்னா கரெக்டாக ஃபார்ம் பண்ணிடலாம். ஓகேங்களா. அந்த வரிசையில் ஆப்ஷன் டி தான் இருக்கும். செக் பண்ணிக்கோங்க. அடுத்து ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டுன்னு சொல்லுவாங்க. ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டுன்னு சொல்லுவாங்க. ஆற்றில் போட்டாலும் அளந்து போடு. பழமொழியை நிறைவு செய்யணும். ஓகேங்களா. ஆற்றில் போட்டாலும் அளந்து போடு.
டேஸ் சிரித்தாலும் காரம் குறையாது, கடுகு சிரித்தாலும் காரம் குறையாது. இந்த கூட ரீசெண்டாக டிஎன்பிசி குரூப் 4 கொஷினில் கேட்டிருந்தாங்க. கடுகு சிரித்தாலும் காரம் குறையாது, அதற்கான பொருள் என்னன்னு கேட்டிருந்தாங்க. அடியாத மாடு படியாது, அடியாத மாடு படியாது. சரியான அகரவரிசை சொற்களை தேர்வு செய்க. 31வது ஆப்ஷன் சி. ஓகேங்களா? அதான் நானா வரிசை, உங்களுக்கு நான் காங்காச்சாம் எழுதி போட்டேன் இல்லைங்களா, அதுமாதிரி நானா வரிசை, நானா நீ அந்த வரிசையில் வந்து ஃபார்ம் பண்ணிங்கன்னா கரெக்டாக இது வரும். அடுத்து அணில், சரியான இளமை பெயரை கண்டறிக. அணில் சரியான இளமை பெயர் அணில் பிள்ளை, அணில் பிள்ளை, கீரி பிள்ளை. யானைக்கு என்ன வரும்? ஓகேங்களா? யானை கன்று, யானை கன்று. சிங்கக்குருளை, சிங்கக்குருளை, சிங்கக்குருளை. நெக்ஸ்ட்டு புலி பரல், புலி பரல், அதோட குட்டி இளமை பெயர் என்ன வரும்? புலி பரல், புலி பரல். ஆடு சரியான விலங்குகளின் வாழ்விடம். ஓகேங்களா? வாழ்விடத்தோட மரபு பெயர் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஆடு பட்டி, ஆட்டுப்பட்டின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? மாட்டுப்பட்டி. மாட்டுக்கு என்ன வரும்? மாடு அதோட வாழ்கிற இடத்தை வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா மாட்டு தொழுவம், மாட்டு தொழுவம். கோழிக்கு என்ன வரும்? கோழி பண்ணை, கோழி பண்ணை. அடுத்து குதிரைக்கு என்ன வரும்? குதிரை கொட்டில், குதிரை கொட்டில். அடுத்து யானை சரியான விலங்கு வாழிடம் வந்து மரபு பெயரை வந்து நம்ம ஃபைன் பண்ணோம். யானை கூடம், யானை கூடம். குதிரை சரியான இளமை பெயர், குதிரையோட இளமை பெயர் வந்து என்னவா இருக்கும்? குதிரை குட்டி, குதிரை குட்டி. எருமை, எருமை அதோட இளமை பெயர் வந்து எருமை கன்று, எருமை கன்று. கீழே இருக்கிறதுல தவறானது எதுன்னு கேட்குறாங்க. தவறான இளமை பெயர் குரங்கு குட்டி, எலிக்குட்டி, ஆட்டுக்குட்டி எல்லாமே கரெக்டு. கழுதை கன்று வராது. ஓகேங்களா? கழுதை கன்று வராது. 43வது வந்து ஆப்ஷன் சி என்பது தவறு, கழுதை குட்டி. அடுத்து குதிரை சரியான ஒளிமரபு பெயரை கண்டறிக. குதிரை கனைக்கும். ஓகேங்களா? குதிரை கனைக்கும். நரி ஊளையிடும், நரி ஊளையிடும். புலி, புலி என்ன பண்ணும்? உருமும், புலி உருமும். கழுதை என்ன பண்ணும்? கழுதை வந்து கத்தும், கழுதை கத்தும். குதிரை கனைக்கும், நரி ஊளையிடும், புலி உருமும். கழுதை கத்தும். சிங்கத்தோட ஒளிமரபு, சிங்கம் முழங்கும், சிங்கம் முழங்கும். யானை என்ன பண்ணும்? யானையோட ஒளிமரபு என்ன? யானை பிளிரும், யானை பிளிரும். ஆந்தையோட ஒளிமரபு ஆந்தை அலரும், ஆந்தை அலரும். குயில் சரியான ஒளிமரபு, குயில் என்ன பண்ணும்? குயில் கூவும், குயில் கூவும். கோழி, கோழியோட ஒளிமரபு கோழி கொக்கரிக்கும். ஓகேங்களா? சேவல் தான் கூவும், கோழி கொக்கரிக்கும். காகம் என்ன பண்ணும்? காகத்தோட ஒளிமரபு என்ன? காகம் கரையும், காகம் கரையும். கிளி, கிளி பேசும், அப்படி இல்லைன்னா கொஞ்சம், கிளி பேசும், அப்படி இல்லைன்னா கொஞ்சம். மயில் என்ன பண்ணும்? மயில் வந்து அகவும், மயில் வந்து அகவும். ஈச்சம் தாவர உறுப்பு பெயர்களின் சரியான மரபை கண்டறிக. என்ன சொல்லுவோம்? ஈச்ச ஓலைன்னு தான் சொல்லுவோம், ஈச்ச ஓலை. சோளத்தட்டை, சோளத்தட்டை தாவர உறுப்புகளின் சரியான மரபு பெயர் சோளத்தட்டை. மா தாவர உறுப்புகளின் சரியான மரபு பெயர் மாவிலை, மாவிலைன்னு தான் சொல்லுவோம், மாவிலை தான் சொல்லுவோம். வேம்பு வேப்பந்தழை, வேப்பந்தழைன்னு சொல்லுவோங்களா? தாழையோட உறுப்பு மரபு பெயர் என்ன? தாழை மடல், தாழை மடல். பனை தாவர உறுப்பு பெயர்களின் சரியான மரபு பனை ஓலை, பனை ஓலை. அடுத்து மூங்கில் இலை, மூங்கில் இலை. கமுகம் கூந்தல். ஓகேங்களா? கமுகுக்கு வந்து பார்த்திங்கன்னா கமுகுக்கு வந்து பார்த்திங்கன்னா கூந்தல், கமுகு கூந்தல். அவரை காய்களின் இளநிலை பெயர்களின் சரியான மரபு பெயரை கண்டறிக. 64க்கு வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி அவரை பிஞ்சு, அவரை பிஞ்சு. தென்னை காய்களின் இளநிலை பெயர்களின் சரியான மரபு பெயரை கண்டறிக. தென்னை, தென்னை குறும்பை, தென்னை குறும்பை வரும். வாழை காய்களின் இளநிலை பெயர். ஓகேங்களா? வாழை, அதுக்கு என்ன வரும்? வாழை கச்சல், வாழை கச்சல்.
மா காய்களின் இளநிலை பெயர்களை கண்டுபிடிக்க. மா வடு. மா வடு. வேலம் செடி கொடி மரங்களின் தொகுப்பிட பெயர்களின் சரியான மரபு பெயரை கண்டறியணும். ஓகேங்களா. 68க்கு வேலங்காடு. வேலங்காடு. கம்பங்கொல்லை, அதாவது நிறைய இருந்தால் என்ன, தொகுப்பிட பெயர்கள் நிறைய இருந்துச்சுன்னா கம்பங்கொல்லை. கம்பங்கொல்லை. இங்கேயும் தொகுப்பிட பெயர்கள் என்ன சொல்லுவாங்க, பனைமரம் அதிகமாக இருந்தால் அந்த இடத்த என்ன சொல்லுவாங்க, பனந்தோப்பு. தென்னந்தோப்பு, பனந்தோப்பு, மாந்தோப்பு சொல்கிறோம் இல்லைங்களா, அதுபோல். அடுத்து தேயிலை. தேயிலை நிறைய இருந்துச்சுன்னா நம்ம என்ன சொல்லுவோம், தேயிலை தோட்டம். தேயிலை தோட்டம். ஆடு பொருள்களின் தொகுப்பிட பெயர்கள். ஆட்டு மந்தைன்னு சொல்லுவோம், நிறைய இருந்தால் ஆட்டு மந்தை. திராட்சை குலை சொல்லுவோம். ஓகேங்களா. திராட்சை குலை, இதுவும் தொகுப்பிட பெயர் தான். அடுத்து கல் தொகுப்பிட பெயர். தொகுப்புனா நிறைய இருக்குது. கற்குவியல். கற்குவியல். சாவி நிறைய இருந்துச்சுன்னா என்ன சொல்லுவோம் நம்ம, சாவி கொத்து. சாவி கொத்து. மாடு பொருள்களின் தொகுப்பிட பெயர்கள். மாடு. ஓகேங்களா. என்ன சொல்லுவோம், மாட்டு மந்தை. மாட்டு மந்தை. ஆண் கொடுத்துருந்தா தான் ஆணிரை. ஓகேங்களா. ஆணிரை. சோறு வினை மரபு பெயர்களின் சரியான மரபு பெயரை கண்டறிக. சோறு. சோறு உண். சோறு உண். பழம் தின். சோறு உண். பழம் தின். கோலம் வினை மரபு பெயர்களின் சரியான பெயரை கண்டறிக. கோலம் இடு. கோலம் இடு. தீ வினை மரபு பெயர்களின் சரியான மரபு பெயரை கண்டறிக. தீ மூட்டு. தீ மூட்டு. கூரை வினை மரபு பெயர்களின் சரியான மரபு பெயரை கண்டறிக. கூரை வேய். கூரை வேய். கூரை வேய். படம் வரை. படம் வரை. விளக்கு வினைமரபு பெயர்களின் சரியான மரபை கண்டறிக. 83க்கு சி. விளக்கு ஏற்று. விளக்கு ஏற்று. தயிர் வினைமரபு பெயர்களின் சரியான மரபு பெயரை கண்டறிக. 84க்கு டி. தயிர் கடை. தயிர் கடை. தவறான வினைமரபை கண்டறிக. தவறான வினைமரபை கண்டறிக. கவிதை எழுது என்பது தவறு. நீர் குடி, பால் பருகு, பாட்டு பாடு என்பதெல்லாம் சரி. கவிதை இயற்று வந்திருக்கணும், எழுது என்பது தவறு. பசு பொருள்களின் தொகுப்பிட பெயர்கள். ஓகேங்களா. பசுக்கு என்ன வரும், 86. பசு நிறை, அதாவது ஆநிறை பசு நிறை. மாட்டுக்கு தான் மந்தைன்னு வரும். நெல் சரியான காய்களின் இளமை பெயர் கண்டுபிடிக்கணும். நமக்கு நெல் தாள். நெல் தாள். கீபோர்டு பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல். கீபோர்ட்னா என்ன, கீபோர்ட்னா விசைப்பலகை. விசைப்பலகை. டேட்டா பேஸ் 89. டேட்டா பேஸ்னா செய்தி தொகுப்பு. சாஃப்ட்வேர். டேட்டா பேஸ்னா செய்தி தொகுப்பு. சாஃப்ட்வேர். சாஃப்ட்வேர்னா என்ன வரும் நமக்கு, 89வதுக்கு ஆப்ஷன் சி. ஓகேங்களா. டேட்டா பேஸ்னா செய்தி தொகுப்பு. சாஃப்ட்வேர்னா மென்பொருள். ஷிஃப்ட் கீனா மாற்று விசை குமிழி. ஹார்ட்வேர்னா வன்பொருள். டேட்டா பேஸ் செய்தி தொகுப்பு. சாஃப்ட்வேர் மென்பொருள். ஷிஃப்ட் கீனா மாற்று விசை குமிழி. ஹார்ட்வேர்னா வன்பொருள். அடுத்து பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு தவறான இணை எது? ஆப்ஷன் ஏ. பதற்றம் பதட்டம் கொடுத்துருக்காங்க, இது அப்படியே மாற்றி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. சுவற்றில் சுவரில், நாட்கள் நாள்கள், மனதில் மனதில், இது கரெக்டு. பேச்சு வழக்கு பதட்டம், எழுத்து வழக்கு பதற்றம் வரணும். ஓகேங்களா. அது அப்படியே மாறி கொடுத்துருக்கு, அப்போ அது தவறு. அடுத்து சரியான கூற்று எது? 91க்கு பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி. ஒரு மாவட்டத்தில் ஒரு அமைச்சர் இருந்தார். அதாவது உயிர் எழுத்துக்கு முன்னாடி நமக்கு ஓர் யூஸ் பண்ணணும். ஒவ்வொரு வீடியோலையும் நான் சொல்வேன், மெய் எழுத்துக்கு முன்னாடி ஒரு யூஸ் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஓகேங்களா. ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும். அடுத்து 92க்கு டி. அரசன் வந்தது திணைவழு, அது உயர்திணை அக்ரிநிலை கொடுத்துருக்காங்க. கபிலன் பேசினால் பால் வழு, ஆண் பால பெண் பாலில் கொடுத்துருக்காங்க. குயில்கள்
கூவியது இது வந்து பார்த்திங்கன்னா எண்வழு. குயில்கள் கூவின வந்திருக்கணும். கமலா சிரித்தாள்னு வந்திருக்கணும். இங்கே சிரித்தாய்னு கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து இது இடவழு. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு கால வழுவற்ற தொடர் எது? கால வழுவற்ற தொடர் வளவன் நேற்று வந்தான் என்பது தான் கரெக்டு. மீதி எல்லாமே வந்து வழியில் இருக்குது. அடுத்து நெடில் தொடர் குற்றியலுகரம் ஆடு, உயிர் தொடர் குற்றியலுகரம் பாலாறு, வன் தொடர் குற்றியலுகரம் பட்டு, மென் தொடர் குற்றியலுகரம் மஞ்சு. நெடில் தொடர் குற்றியலுகரம் எப்பவுமே வந்து ஒரு நெடில் எழுத்து வந்து பக்கத்தில் ஒரு எழுத்து 2 எழுத்துக்களாக மட்டும்தான் வரும். உயிர் தொடர் குற்றியலுகரத்தில் வந்து 3 4 எழுத்துக்களாக கூட வரும். வன் தொடர் குற்றியலுகரம்னா சென்டராக இருக்கிற எழுத்து கசட தபர வல்லின எழுத்துக்கள் வரும். மென் தொடர் குற்றியலுகரம்னா சென்டராக இருக்கிற எழுத்து மெல்லின எழுத்துக்களாக இருக்கும். ஓகேங்களா? ஆப்ஷன் சி தான் கரெக்டு. அடுத்து 95க்கு ஆப்ஷன் டி இடைத்தொடர் குற்றியலுகரம். இடைத்தொடர் குற்றியலுகரம் பசு. அடுத்து ஆயுத தொடர் குற்றியலுகரம் எஃகு. குற்றிய லிகரம் வண்டியாது. முற்றியலுகரம் ஆடு. முற்றியலுகரம் ஆடு கொடுத்துருக்காங்க. இது தவறாக வரும். ஓகேங்களா? மாவு இது வந்து கரெக்டாக இருக்கும். மாவு வந்து பார்த்திங்கன்னா முற்றியலுகர சொல் தான். ஆடு என்பது நெடில் தொடர் குற்றியலுகரத்தில் வரும். ஓகேங்களா? அடுத்து அச்சன் என்ற திசை சொல்லின் தமிழ்ச்சொல். அச்சன் என்ற திசை சொல்லின் தமிழ்ச்சொல் வந்து தந்தை. அடுத்து திசை சொல் தமிழ்ச்சொல் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஜமகாலம்னா விரிப்பு, வியாபாரம்னா வணிகம், வேடிக்கைனா காட்சி, அசல்னா மூலம். ஜமகாலம்னா விரிப்பு, வியாபாரம்னா வணிகம், வேடிக்கைனா காட்சி, அசல்னா மூலம். அடுத்து பட்டியல் 1 பட்டியல் 2 வந்து நம்ம பொருத்தணும். வடசொல் கமலம் தாமரை, திசை சொல் கேணி கிணறு, திரிச்சொல் பீலி அப்படின்னா மயில் தொகை, இயற்சொல் ஞாயிறு. வட சொல்னா வந்து சமஸ்கிருதம் அது போல் வரும் இல்லை, சமஸ்கிருதம் அது போல் இருக்கும் இல்லைங்களா? அது வந்து கமலம் தாமரை. திசை சொல்னா வெவ்வேறு பகுதிகளில் வழங்கக்கூடிய சொற்கள். திரிச்சொல்னா கற்றவர்களுக்கு மட்டுமே விளங்கக்கூடியது. இயற்சொல்னா நார்மலாக எல்லாருக்குமே புரிகிற மாதிரி இருக்கும். அதுதான் வந்து இயற்சொல். அடுத்து 99 இலக்கணமுடையது. யாழினி பாடம் படித்தால். இலக்கண போலி நுனிக்கொம்பு. கொம்பு நுனியை நம்ம நுனிக்கொம்புன்னு சொல்கிறோம். அது இலக்கண போலி. கோயம்புத்தூரை கோவைன்னு சொல்கிறது மருவு. இலக்கணமுடையது யாழினி பாடம் படித்தால். இலக்கண போலி வந்து பார்த்திங்கன்னா நுனிக்கொம்பு. அது வந்து கொம்பு நுனின்னு வரணும். இங்கே மாற்றி கொடுக்குறதுனால இலக்கண போலி. மருவு வந்து பார்த்திங்கன்னா கோவை, அதாவது கோயம்புத்தூரை நம்ம கோவைன்னு சொல்கிறோம். அடுத்து லாஸ்ட் அண்ட் ஃபைனல் கொஷின் இடக்கரடக்கல். இடக்கரடக்கல்னா வாய்ப்பூசி வந்தேன், வாய்ப்பூசி வந்தேன். மங்களம் இறைவனடி சேர்ந்தார். குழுவுக்குறி பொன்னை பரி என்பர். இடக்கரடக்கல்னா பிறரிடம் சொல்லத்தகாத சொற்களை தகுதியான சொற்களால் வழங்குவது தான் இடக்கரடக்கல்னு சொல்லுவாங்க. மங்களம்னா மங்களமற்ற சொற்களை செத்தார் இறந்தார் அப்படின்னு சொல்கிறத இறைவனடி சேர்ந்தார்னு மங்களமான சொற்களில் சொல்கிறது வந்து மங்களம்னு சொல்லுவாங்க. குழுவுக்குறினா ஒரு குரூப்புக்கு மட்டும்தான் அது புரியும். ஓகேங்களா? ஒரு குழுவுக்கு மட்டும் புரியக்கூடிய என்ன சொல்லுவாங்க, இன்ட்டு மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அப்படி சொல்கிறது வந்து குழுவுக்குறின்னு சொல்லுவாங்க. பொன்னை பரி என்பர் வந்து குழுவுக்குறி. ஓகேங்களா? இன்றைக்கி வந்து 8th ஓல்டு புக்கில் 100 கொஷின் பார்த்தோம். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து 9th ஓல்டு புக்கு தமிழ்லையும் 10th ஓல்டு புக்கு தமிழ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நியூ புக் ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த சீரியஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி வச்சுக்கோங்க. தென் நம்ம சேனலை என்ன புதுசாக பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. பிடிஎஃப் மெட்டீரியல் டெஸ்ட் எல்லாமே நான் டெலகிராமில் ஷேர் பண்ணுவேன். அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களை வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.